வறண்ட வானிலையால தீப்பிடிக்க கூடும். விளக்குகள் எல்லாம் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. வறண்ட வானிலையால தீப்பிடிக்க கூடும். அதனால விளக்குகள் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. கடவுளே, நீ இங்க வருவன்னு எனக்கு நல்லா தெரியும். குவிங்னா கம்பெனியோட கணக்குகள் எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களை நான் சும்மா விடுறேன். உங்களை சும்மா விட மாட்டேன். வணக்கம் ஆசான் பெய்லர். நீ சொல்லு, இந்த பாரம்பரிய புதையலை யாரால பாதுகாக்க முடியும்? இந்த பாதுகாவலர்கள் எந்த விதியையும் ஒழுங்கா மதிக்கிறதில்ல. நாளைக்கு தான் 5 பாதுகாப்பு குழுவில் யார் ஜெயிப்பாங்கங்கிறது தெரிய வரும். விதிகள் படி எந்த குழு தலைவர் அதிகமா பாதுகாப்பு தங்க கொடியை எடுக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. எந்த அணி ஜெயிக்குதோ பாரம்பரிய புதையலை பாதுகாப்பாங்க. தற்காப்பு கலைகள் குணங்களை வச்சு பார்க்கும்போது நீங்க தான் கண்டிப்பா இதுல ஜெயிக்கணும் கோன். மொத்த தற்காப்பு உலகத்தை பார்க்கும்போது வாள் மட்டும் ஈட்டி கலையின் ஆசா நீங்க தான். 13 மாகாணங்கள்ல நீங்க கொடுத்த பங்களிப்பே உங்களை தலைவனாக்கும். ஆமா, உண்மை. உண்மைதான். உண்மையை சொல்லணும்னா இது ஜீஷேனோட ஏற்பாடுன்னு இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். யார் பாதுகாக்கிறாங்கிறது முக்கியம் இல்ல, ஆனா இது ஒரு ஒற்றை வழிபாதை. நமக்கு இன்னைக்கு தென்மேற்கு காட்டுல தான் அதிசயம் இருக்கு. எனக்கான சாப்பாடும் அங்கதான் இருக்கு. குறி சொல்ல போறேன். நான் உங்களுக்கு குறி சொல்ல போறேன். சரியா இருந்தா மட்டும் காசு கொடுங்க. என்னால கடவுள்கிட்ட பேச முடியும், சாத்தான்களை பிடிக்க முடியும், பேய்களை விரட்ட முடியும். கல்யாணம் தடையில்லாம நடக்க. எதுக்காக நீங்க எல்லாம் வழி மறைக்கிறீங்க?
நீங்க சொல்லாதீங்க, நானே அதை கண்டுபிடிச்சு சொல்றேன். ஒண்ணும் தேவையில்ல. உண்மையாவே உனக்கு நான் யாருன்னு தெரியலையா? கோடபென், மிஸ்டர் பியானா, நான் உங்களுக்கு சொன்ன ஜோசியம் தப்பா போயிடுச்சா? சரியா நடந்துச்சு. யாராவது என்னை ஏமாத்திடுவாங்கன்னு சொன்னேன். இப்ப என் பொண்டாட்டி என்னை ஏமாத்திட்டு ஓடி போயிட்டாடா. நான் சொன்னது உண்மைதானே? சரியா இருக்கலாம், ஆனா எதுக்காக எல்லார்கிட்டயும் போய் சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த ஜனங்க முன்னாடி நான் எப்படி தலை காட்டுறது? இன்னைக்கு நான் உன்னோட வாயை உடைக்க போறேன்டா. ஐயோ, மாறி ஜெயிச்சு என்னப்பாச்சு? அதுவே என்னாச்சுன்னு கேக்குறீங்களேடா. உன்ன இன்னைக்கு நான் சாவடிக்கல, என் தாத்தா பேரை மாத்திக்கிறேன்டா. புடிடா அவனை. என்னன்னாச்சு உங்களுக்கு? இவ்வளவு நாளா அவன் குருடானா நடிச்சிருக்கான்டா. புடிடா அவனை. நில்றா. நில்றாடல. நில்றா. ஓட முடியல. நில்றா. நில்றா. ஓடாத. நில்லு சொல்றல. எல்லா காவலாளிகளும் தயாரா? என்னதான் அவசரமோ தெரியல. இந்த வருஷமும் ஜெயிச்சிடுவோன்னு ஷென்யூ குழு ரொம்ப நம்பிக்கையோட இருப்பாங்க போல இருக்கு. இதுல என்ன சந்தேகம்? அவங்க தான் கண்டிப்பா ஜெயிப்பாங்க. ஆமா, இந்த தங்க கொடி எடுக்கிற போட்டியே ஒரு சம்பிரதாயத்துக்கு தானே. சம்பிரதாயமா? பாரம்பரிய புதையலை பாதுகாக்க போதுமான பலம் இல்லைன்னா அவங்க உயிரோட சேர்த்து அவங்கள சார்ந்து இருக்கிற பாதுகாவலர் குழுவையும் இழந்துருவாங்க. நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இன்னும் எத்தனை பேரு இது சம்பிரதாயத்துக்கு தான் நடக்குதுன்னு சொல்றீங்க? கொஞ்சம் மரியாதை கொடு. பழைய காவலாளிங்கெல்லாம் புதுசா வந்தவங்களுக்கு முதல்ல இடம் கொடுக்கணும். பசங்களா, முதல்ல நீங்க போங்க. நீங்க போங்க. சுன்னியோக்குள்ள தான் போன வருஷமும் ஜெயிச்சாங்க, அதனால நீங்க தான் போகணும். உங்க மரியாதைக்கு ரொம்ப நன்றி. ஒரு மாற்றத்துக்கு நீங்க முதல்ல போங்க. போங்க. இல்ல நீங்க போங்க. நீங்க போங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா துப்பாக்கில சொல்லுவா. ஓடாதடா, நில்லு. நீங்க மெதுவா ஓடுறதுனால உங்களை உற்சாகப்படுத்த நான் எங்களை அனுப்பி வச்சிருக்காரு. நீங்க மெதுவா ஓடிட்டு அப்புறம் துப்பாக்கியை குறை சொல்ல கூடாது. ஓடுங்க ஓடுங்க சீக்கிரம் ஓடுங்க ஓடுங்க வேகமா ஓடுங்க. நில்றா. நில்றா. நில்லு. நில்லுன்னு சொல்றல. ஆசான்னா, வீரர்கள் சீக்கிரம் வந்துடுவாங்க. ஒழுங்கு மரியாதை நில்லு. நில்றா. ஓடாதடா. வாங்கடா. நில்லு. டேய் நில்றா. டேய் ஓடாதடா. ஐயோ வலியுடியா. ஐயோ டேய் நில்றா. டேய் வலியுடியா. ஏடா இப்படி ஓடுறானுங்க. வலியுடிடா. வலியுடிடா. அங்கே நில்லு. நில்றடல. ஒன்னால தெரி உன்னை விட மாட்டேன். நில்லு, ஓடாத. நில்லே. ஓடாத நில்லே. முடியலடா. டேய் ஓடாதடா. டேய் ஒட்டகத்துக்கு போறதவனே. நில்றா. பண்றானுங்க. இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட குருடா நடிச்சிருப்ப. ஓடிட்டு இருக்கானுங்க. யாருமே இருக்காங்களா? என்னாச்சு இவனுங்களுக்கு?
தோ வந்துட்டேன் இரு. ஓடாத. டேய், நில்லு. நில்றா. நில்றா. முடியல. அண்ணா அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? இல்லையே அண்ணா நகராம அப்படியே இருங்க. என்ன யாரா சொல்ற? அவன போய் சொல்றா. இருக்காங்களா? யார் பாரு நீ எங்க போனாலும் ஊட மாட்டேன் நான் உன்னை. மேலே ஏறிட்டு இவனுக்கு என்ன மேலே இருக்கானுங்க? வாடா. எங்க போயிட்ட? கூடாது. மூஞ்சில கால வைக்கறாடா. வழி விடுங்க. டேய். யாரும் கண்டுக்காத விடுப்பா. வழி விடுங்க. டேய், நில்றா. சொன்னா கேளுங்க. இறங்குடா. விடுங்க. டேய். தலைவா, இறங்குங்க. விடுங்க, இறங்குங்க. ஏய், கீழே இறங்கு. எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணிருப்ப? அவனை சுடுங்க. தலைவா, என் பேரு டேங்குன், சுனாய்குனோட முதல் பாதுகாவலர். என்ன தலைவனா? இவனை போய் தான் நீ தலைவன் சொல்லிட்டு இருக்கியா? யாரு தங்க கொடியை எடுக்கிறாங்களோ அவர்தான் என்னோட தலைவர். தலைவருக்கு எங்களுடைய வணக்கங்கள். வணக்கம் தலைவரே. வணக்கம் தலைவரே. என்ன நடக்குதுங்க? தலைவனா? பெரியவர்களே, நீங்க விடுற மூச்சு மாதிரி நினைச்சு என்ன அப்படியே விட்டுருங்களேன். நீ இந்த மாதிரி வசனம் பேசுறத முதல்ல நிப்பாட்டு. இங்க பாருங்க, நான் ஒன்றும் அவ்வளோ பலசாலிலாம் இல்லை. எவ்வளோ ஒல்லியா இருக்கேன் பாருங்க. எனக்கு எந்த தற்காப்பு கலையும் தெரியாது. அப்படி இருக்கும்போது என்னால எப்படி தலைவனா இருக்க முடியும்? நீங்க தயவு செஞ்சு வேற யாரையாவது தலைவனா போடுங்க. ஏய், எங்களுக்கு தலைவன்னா அது நீ மட்டும்தான். டாமாப்பா, தலைவனா இருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும்னு இவனுக்கு எடுத்து சொல்லு. கண்டிப்பா சொல்றேன். உணவு, உடை, இருப்பிடத்துல இருந்து நம்ம வாழ்க்கையை நம்மளால பிரிக்க முடியாது. முதல்ல உடைய பத்தி சொல்றேன். இங்க பாருங்க சின், விலை உயர்ந்த தொப்பியை தான் நீங்க அணிய போறீங்க. உங்களோட காலனி தரமானதா இருக்கும். பிரத்யேகமா தைக்கப்பட்ட உடைகளை உடுத்துவீங்க. மொத்தத்துல நீங்க பெரிய பணக்காரனா இருப்பீங்க. மரகத மோதிரம், கண்கண்ணாடி எல்லாத்தையும் போடுவீங்க. படிப்படியா நீங்க அதிர்ஷ்டசாலியாவும் வாழ்க்கையில வெற்றி பெற்றவராகவும் மாறுவீங்க. இப்ப நான் சொன்னது ஆடைகளை பத்தி. இப்ப நான் உணவை பத்தி சொல்ல போறேன். உங்களுக்காக பிரத்யேகமா குயின்சான்ல இருந்து வறுத்த வாத்துக்கறி வரும், சிங்கியாங்ல இருந்து நண்டு வரும், ஹங்பிங்ல இருந்து வேக வச்ச முழு கோழி வரும், அப்புறம் பறக்கிறது, தாவறது எல்லாமே வரும். உங்களுக்கு பிடிச்ச உணவு எங்க இருந்தாலும் நாங்க அதை கொண்டு வருவோம். ஆடம்பரமான ஆடைகளை உடுத்தி கொண்டு நீங்க சாப்பிடும்போது பாடலாம், ஆடலாம். உங்க கூட பிரபலமான நடிகைகளும் இருப்பாங்க. நீங்க அந்த காட்சியை அப்படியே கொஞ்சம் நினைச்சு பாருங்க. வறுத்த வாத்தை சாப்பிட்டுக்கிட்டே பாடிக்கிட்டே உங்களுக்கு பிடிச்ச காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? உங்க வாழ்க்கை ஆடம்பரமான ஆடை, நல்ல சாப்பாடு, பிடித்த பெண்கள் அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். சாப்பாடு அப்புறம் ஆடைகளுக்கு அப்புறம் வெளியே சுத்தி பார்க்க போற ஆடம்பரத்தை பத்தி இப்ப பேச போறோம். ஆடம்பரமா வெளியில போறத பத்தி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. வேற எதை பத்தி கவலைப்படுவீங்க? நான் சிலரை பழி வாங்கணும். இவங்க சின்ன பசங்க. உங்க விருப்பப்படி நீங்க இவங்கள என்ன வேணும்னாலும் பண்ணலாம். ஏங்க, ஏன் அவனை நிப்பாட்டிங்க? அவனை அடிங்க. அடிக்கிறதா கூட அடிச்சிரு. நீ அடிச்சா கூட எனக்கு வலிக்காது. நீ அடிக்கிற மாதிரி பாவனை கட்டுறதா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா.
உனக்கு ஒரு அம்மா இருக்காங்கன்னு தெரியும். உனக்காக இன்னொரு கல்யாணம் கூட பண்ணாம இருக்காங்க. சாதாரண விஷயம் இல்ல. இந்த பணத்தை எடுத்துட்டு போய் எங்கேயாவது நிம்மதியா வாழு. திடீர்னு இவ்வளவு பணத்தை எடுத்து கொடுக்கறாரு. அடி பண்ண பார்த்தா போறீங்களா? அப்ப சண்டை போடலையா? என்னாச்சு இவனுக்கு? எதிர்பார்க்கவே மன்னிப்பு தான் ஒருத்தனுக்கு மிகப்பெரிய தண்டனை. பொழைச்சு போகட்டும். உண்மையிலே பெரிய மனுஷர் தான். இப்பவாவது நீங்க தலைவருக்கான வழிமுறைகள் என்னென்ன இருக்குன்னு கத்துக்கலாம்ல? இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. கேளுங்க. தலைவனா இருக்கிறது இவ்வளவு நல்ல விஷயம்னா நீங்களாம் ஏன் ஆகல? அது அது ஐயோமா யாரோட நான் இங்க படுத்திருக்கு? சின்னே ஜீன் நாயில கிடையாதுப்பா, நான் தான். கோடபேன், ஜீன், நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். இனிமே தெருவுல போற யாரையும் நான் ஏமாத்தவே மாட்டேன், சரியா? இன்னில இருந்து நான் உன்னுடைய சிஷ்ய, நீதான் என்னுடைய குரு. இங்க பாரு, உனக்காக எவ்வளவு ஆயுதங்களை திருடி வச்சிருக்கேனே. எப்படி இருக்கு? நான் ஒரு மண் குதிரை மாதிரி. என்னால என்னையே பாதுகாக்க முடியாது. நீ இப்ப தலைவன்பா, உன்கிட்ட யாரும் வம்பு இழுக்க மாட்டாங்க. இன்னில இருந்து உன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நான் உனக்கு சேவை செய்ய போறேன். நம்மளுடைய தலைவன் ஓடி போயிட்டான். இப்ப இந்த கூடத்தை பாதுகாக்கிறது யாரு? அவனை கூட்டிட்டு வாங்க. கோயன், உன்னுடைய தலைவனை நானே இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். இங்க இருக்கிற பொக்கிஷத்தை இனி நீதான் பாதுகாக்கணும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அட, இவர் தலைவர் ஆயிட்டாரா? புதிய தலைவரா? என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. இல்ல, இது எப்ப தலைவர்? என்னாச்சு? என்ன சொல்ல போறாங்க? என்னதான் நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாப்போம். என்னாச்சுன்னு தெரியலையே. அதை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. இது ஒரு பெரிய பிரச்சனை தான் போல இருக்கு. வாங்க. அவங்க சொல்றத இருங்க, பார்த்தா பொறுத்திருந்து வேற பார்க்கலாம். ஏதோ ஒண்ணு நடக்க போற மாதிரி என்னதான் தெரியும். நடக்கும்னு ஆமா. திடீர்னு இவர தலைவருங்கிறாங்க. பாருங்க, நிறைய நடந்துட்டு இருக்கு. ஒண்ணுமே நிச்சயமா அது புரியலையே. நடக்கும். சரி, என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஏய் தம்மப்பா, இப்ப நான் என்ன சொல்லணும்? உன்கிட்ட ஏற்கனவே சொன்னல, உற்சாக வார்த்தைகள் 3 முறை. சரி. உற்சாக வார்த்தைகள் 3 முறை. டேய் முட்டாள். மக்களுக்கும் சபையோருக்கும் தெரிவிக்கிறது என்னன்னா, இந்த பாரம்பரியமான பொக்கிஷம் இனி சியான் குழுவோட பாதுகாப்புல தான் இருக்கும். போலாம். ஏய், நல்லது. இவர் வந்திருக்காரு. ரொம்ப அருமையா நல்லது சிறப்பா கூட்டிட்டு நடக்குது. போறாங்கல்ல? மரியாதையா கூட்டிட்டு போறாங்க பாருங்க. இவ்வளவு நாள் நம்ம பட்ட கஷ்டம் ரொம்ப எல்லாம் சிறப்பான மாறிடும்னு திட்டம். நினைக்கிறேன். ரொம்பவே ரொம்ப அருமையா இருக்கு. எல்லாமே நல்லதாவே நடக்கட்டும். எல்லாம் தயாரா இருக்கா? தயாரா இருக்கு. ஒருத்தர் கூட உயிரோட இருக்க மாட்டாங்க.
பாதுகாப்பு கொடுங்க. கொலையாளிகள் மலை மேல இருக்காங்க, போய் பிடிங்க. ஆமா, எல்லாரும் தைரியமா இருங்க. ஹே, இப்பதான் நீ சரியான வார்த்தையை பயன்படுத்தியிருக்க. இது புறநகர் பகுதி. இதுக்கு மேல போனாதான் உண்மையான குழுவை நாம சந்திக்க முடியும். ஜுங்சாங் ஜியாகோல இருந்து ஜிங்ஃபேங் ஜாங்காங் வரைக்கும் எல்லாருமே நம்ம கூட நட்போட தான் பழகுறாங்க. அதனால பயப்பட தேவையில்லை. பயப்பட தேவையில்லையாப்பா, எந்திரி. எதிரிங்க சுத்தி சுற்றுவோம் உங்களை. அசையாதீங்க. அப்படியே இருங்க, அசையாம இருங்க. பணக்காரர்களா திருடர்களா? பணக்காரங்கன்னா பணத்தெல்லாம் அப்படியே விட்டுட்டு திரும்பி போயிடுங்க. திருடர்கள்னா சாகிறதுக்கு தயாராயிருங்க. இப்ப இப்ப என்ன பண்றது? பயப்படாத, முதல்ல பேசி பார்க்கலாம். சரி சரி, நான் சொல்ல வேண்டிய ஸ்லோகன் புத்தகம் எங்க? உங்களை சந்திச்சதுல ரொம்ப நன்றி. நான் ஜியான் பாதுகாப்பு குழு. நான் என்னோட நண்பர்களோட உடைய அணிஞ்சிருக்கேன். அவங்களோட உணவை சாப்பிடுறேன். அது வந்து நான் உங்களுடைய நண்பன். நீங்கள் உடன்பரவா சகோதரர். நீங்க காட்டுக்குள்ள இருக்கீங்க, நான் ஊருக்குள்ள இருக்கேன். நம்ம ரெண்டு பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஆமாங்க ஆமாங்க. யார் உங்களுடைய குடும்பம்? நான் பாறையில இருந்து வந்தவன். என் வீடு 4 கடல் பக்கத்துல. ஏதோ இங்க தப்பா இருக்கு. சண்டை நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, போற போக்க பார்த்தா இன்னைக்கே நடக்கும்னு நினைக்கிறேன். என்னது? இந்த காட்டு பகுதிக்குள்ள இருக்கவங்க கூட உனக்கு நட்பு இல்லையா? மனிதாபிமானம் இல்லாதவங்க கிட்ட நட்புங்கிற வார்த்தைக்கெல்லாம் இடமே இல்லை. வீரர்களே, தைரியமா இருங்க. எதிரிகள் முன்னாடி உங்க ஆயுதத்தை எடுத்து உங்க திறமையை வெளிப்படுத்துங்க. ஜீன், போற போக்க பார்த்தா கண்டிப்பா இன்னைக்கு நாம சண்டை போட்டே ஆகணும் போல இருக்கு. முட்டாள். அப்புறம் என்ன, அவன் நம்ம கூட விளையாடவா வந்திருக்கான்? தலைவனுக்கு பாதுகாப்பு கொடுங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். தள்ளி போங்க. இப்படி ஒரு வேலையை செய்யறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா? இல்ல, இதுல யாரு உங்க தலைவன்? சொல்லு. ஒண்ணு வாங்க. கொள்ளையடிக்கிறதெல்லாம் ஒரு திறமை. சண்டை போடும்போது பேசக்கூடாது, சரிதானே? என்ன பாரு. நீ நேர்மையானவனாமே. நீ எவ்வளவு நேர்மையானவன்னு இப்ப பாக்குறேன். வீரர்களே, தாக்குங்க. எடுத்துங்க. கொள்ளக்காரரே, கொள்ளக்காரரே, நாங்க 2 பேரும் ஒன்றும் வீரர்களா கிடையாது. இவங்க பாதுகாப்பு குழு தான் என்னை கட்டாயப்படுத்தி சேர வச்சாங்க. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சு விட்டுருங்க. எங்க மேல கருணை காட்டுங்க. தம்பி, இப்போ உன் தோல்வியை ஒத்துக்கிறியா? ஆமா ஆமா, உங்க கையில துப்பாக்கி இருக்கிறத யாரு பார்த்தாலும் கண்டிப்பா அவங்க தோல்வியை ஒத்துப்பாங்க.
ஏய், நீதான், உங்ககிட்ட தான் பேசுறேன். போ, நீ அதை போய் தொற. தலைவரே, நாம இப்பவே இதை திறந்தா நம்மளோட வாடிக்கையாளர் ரொம்பவே வருத்தப்படுவாரு. அவங்களுக்கு பயப்படுறியா நீ? என் உயிரை பணைய வச்சு திருடி இருக்கேன். இது எல்லாத்துலயும் கண்டிப்பா எனக்கு பங்கு வேணும். இதை திறக்க முடியாது. அந்த முத்திரை மட்டும் உடைக்கப்பட்டா கூன் உட்பட எல்லாருமே இறந்துருவாங்க. முதல்ல நம்ம உயிரை காப்பாத்திப்போம். தலைவரே இருங்க, நான் உங்களுக்காக திறக்கிறேன். நீங்க இந்த கயரை கொஞ்சம் அவுத்து விடுறீங்களா? தலைவரே, என் கையையும் அவுத்து விடுங்க. அவர் என்னோட குரு. அவருக்கு நான் போய் உதவி பண்றேன். அவுத்து விடுங்க, கொஞ்சம் அவுத்து விடுங்க. தள்ளி போடா, சீக்கிரம். நம்ம வச்சு சரி பண்ணிட்டாங்க. என்ன அது? என்னாச்சு? தெரியல. இப்ப நம்ம எங்க இருக்கோம்? பூதம்! ஐயோ, பயமா இருக்கு, ஓடுங்க. கணக்கு புள்ள, கணக்கு புள்ள, முட்டாள், என்னை விட்டுட்டு எங்க போன? வாடா. இந்த வாய்ப்பை நம்ம தவற விடக்கூடாது. வா வா நில்லுங்க போயிடலாம். குருவே, என் கையை அவுத்து விடுங்க. போலாம் வா. வா வா போலாம் வா. போயிடலாம். குறி சொல்றதும் பேய் ஓடுறதும் தான் என்னோட வேலையே. எனக்கு பேயை எப்படி கட்டுப்படுத்தணும்னு தெரியும். குருவே, எதுக்காக என் வரல கடிச்சீங்க? நீ கண்ணி கழியாதவனுங்கிறனால உன் ரத்தம் ரொம்ப வலிமையா இருக்கு. இது வேலை செய்தே. என்னடா நீங்க பண்றீங்க? உங்களுக்கு ஒண்ணு இல்லையே. கொஞ்ச நேரம் காத்துரு, ஐம்பூதங்களை வர வச்சு உன்னை எப்படி அழிக்கிறேன்னு மட்டும் பாரு. ஓடுங்க. குருவே, ஐயோ சீக்கிரமா, இப்பதான் லுங்கி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன். வா வா வா.
என்னால முடியல, கொஞ்சம் இரு. அத நான் தான் சொல்லணும். அம்மா, ஐயோ. பொறுமை பொறுமை, இதுக்கு மேல என்னால ஓட முடியாது. குருவே, இப்போ நம்ம என்ன பண்றது? யோசிக்கிறேன். இதை நம்ம அப்படியே விட்டுட்டு அப்படியே விடுறதா? அந்த புதையல் தான் பேயா மாதிரி இருக்கு. அது இப்ப எங்க இருக்குன்னு கூட தெரியல. சரி, இதையெல்லாம் எங்களால பாதுகாக்க முடியல, விட்டுறோம்னு சொல்லிடலாம். விடுறதா? அப்ப அவர்கிட்ட அதை திருப்பி கொடுக்கணும்ல? அடேங்கப்பா, அதுதான் இப்ப இல்லையே. எத்தனை பேர் இருக்கோ சாட்சி சொல்ல? என் குருவோட முன்னாடி வேலை என்னன்னா இந்த மாதிரி பேய் பிசாச ஓட்டுறதுதான். எப்படியாவது அதை ஓட்டிடுவாரு. அதுக்கு அவசியமே இல்ல, நானே வந்துட்டேன். எப்படி பிடிச்ச பாத்தியா? நகராத. குருவே, இவ்வளவு தைரியமானவரா? பூதத்தையே தைரியமா தோறீங்க. நீதான்டா பூதம். இங்க பாருங்க, இவ உயிரோட தான் இருக்கா. இங்க பாருங்க, இவ மனுஷிதான். போதும், கையை எடு. இவதான் பொக்கிஷம். இவளை திருப்பி கொடுத்தாவே நம்ம தப்பிச்சிடலாம். ஐயோ அப்பா, குருவே, என்னால முடியல. ரொம்ப கனமா இருக்கீங்க. தயவு செஞ்சு எந்திரிங்க. வாங்க, அவளை புடிங்க. இந்த புதையல தப்பிக்க விடாதீங்க. ஆமா ஆமா, புடிங்க புடிங்க, சீக்கிரம் புடிங்க. அவளை புடிங்க. உங்களால பிடிக்க முடியும், போங்க. ஐயோ அம்மா. என் கால் வலிக்குது. இன்னும் கொஞ்சம் ஊத்து எனக்கு. தலைவர், உங்களுக்கு பிடிச்ச பேய் போறதுக்கு நான் வேணா அந்த சாராயத்தை உன் முகத்துல தெளிக்கவா? வாய மூடுறா. இந்த முட்டாள் கூட்டத்துக்காகத்தான் என் உயிரைய நான் பணைய வச்சிருக்கேன். நான் சாமியார கூட போயிடுவேன். ஆனா நீங்க தலைவரே. தொடாத தொடாத நீ. சீக்கிரம் நடந்து வாங்க, நேரமாச்சுல. சீக்கிரம். பொக்கிஷமே. யார கூப்பிடுற? ஏ பொண்ணு, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்ன அப்படி கூப்பிடுவ? தங்கச்சி, என்னால முடியல, கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாமா? என்ன ஏமாத்த பாக்குறியா? அடி வெளுக்க போற உன்ன. கேவலம். நீயும் ஒன்னும் யோகியமானவன் கிடையாது. கௌரவமான சோன்சாய் பாதுகாப்பு படைக்கு ஜான்சானியும் நாட்டுவியும் தலைவரை நினைச்சிட்டு வெக்கத்தை பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? அப்புறம் நீ? எங்களோட வேலையே இந்த பொக்கிஷத்தை பாதுகாக்கிறது தான். ஜான்சானும் நாட்டுவும் உங்களை முட்டாளாக்கி இருக்காங்க. அப்ப நீ அரண்மனை வேலைக்காரி இல்லையா? வேலைக்காரியா? ஆமா, அரசரால நீ கர்ப்பமாக்கப்பட்டிருக்க. உன் மேல பொய் புகார் சொல்லி ராணி உன்னை வெளியேத்திட்டாங்க. நீ தாண்டா வேலைக்கார. உன் குடும்பமே ஒரு வேலைக்கார குடும்பம். திட்டாத. நீ இப்படி பேசாம இருந்தா உண்மையெல்லாம் எப்படி வெளியில வரும்? உண்மையை சொல்லு. உன் மேல பழிகள்லாம் எப்படி வந்துச்சு? எதுக்காக நாட்டு இந்த உயிரோட இருக்க பொக்கிஷத்தை பாதுகாக்க சொன்னாரு? அதுவா? அது ஒரு பெரிய கதை. போலாம். கடவுளே, இவதான் உண்மையான சூழ்ச்சிக்காரி. போலாம் வா. ஆசானே, ஆசானா, ஆசானா, நீங்க வந்துட்டீங்களா? இன்னைக்கு நடந்ததை பத்தி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆரம்பத்துல 1000 பொற்காசுகளுக்கு அதை நான் திருடுறது எனக்கு பெருசா தெரியல. ஆனா நீங்க என்கிட்ட அதுல ஒரு பெண் பூதம் இருக்குன்னு சொல்லவே இல்லை. அப்படின்னா உள்ள இருக்கிறத நீங்க எல்லாம் பார்த்திருக்கீங்க. அதுல என்ன இருந்தது? ஆமா பார்த்தேன். இல்லனா நான் ஏன் இவ்வளவு பயந்துருக்க போறேன்? அப்ப அந்த பூதம் காவலாளிகளாம் எங்க? ஓடிட்டாங்க. எல்லாரும் ஓடிட்டாங்க. இல்லனா நான் ஏன் இங்க இருக்கேன்? ஆசான்னா, இன்னைக்கு நாங்க எங்க உயிரை பணைய வச்சு வேலை செஞ்சிருக்கோம். அதனால நீங்க கொஞ்சம் அதிகமாவே பணம் தரணும். கொஞ்சம் அதிகமா. இப்போ உங்களுக்கு அதிக பணம் வேணும் தானே? சரி, உனக்கு என்ன தேவையோ அதை நான் தர்றேன். இப்போ நீ அதிகம் சம்பாதிக்கிற அடுத்த கட்டத்துக்கு போற. என்ன சொல்றீங்க?
உதவி பண்ணுங்க. அறிவில்லாதவனுங்க. இவங்க பாவங்களையும் சேர்த்து நான் கழுவணும். சரி, நம்ம இப்படியே இங்கே இருக்க போறோமா என்ன? குருவுக்கு உதவி பண்ண வேணாமா? என்னோட காலில் அடிபட்டிருக்கு. நீயே போய் உன்னோட ஆசானை காப்பாத்திக்கோ. வடகிழக்கு ஆளுநர் ஷூஷிஷாங் பொன்னானி. பார்த்தா தெரியலையா? ச்சே, ஆம்பளை மாதிரி இருக்கிற பெரிய இடத்து பொண்ணெல்லாம் நான் பார்த்தது இல்ல. உன்ன மாதிரி உதவாத தலைவன் இருக்கும்போது என்ன மாதிரி பெரிய இடத்து போன தற்காப்பு கலைகளை கத்துக்க கூடாதா என்ன? வேற ஏதாவது முக்கியமான விஷயம் பேசலாமா? நீ சொல்றத நான் ஏன் கேட்கணும்? எனக்கு பேச விருப்பம் இல்ல, நான் போறேன். கடவுளே, பாதுகாப்பு படையில இருக்கிற 100 பேரோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். சரி, நீ கடவுளை துணைக்கு கூப்பிட்டதுனால உனக்கு அதை பத்தி சொல்றேன். குவிங் சாம்ராஜ்யம் குத்து சண்டையில தலை சிறந்ததா விளங்குச்சா? இளவரசர் குங்கும் குவீனும் நாட்டுக்கு துரோகம் பண்ணி ஏமாத்தி அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டாங்க. அவரோட பின்புலத்தில் அவரோட பையன் சீசானும் தூதுவர் நாட்டுவும் வெளிநாட்டு மக்களோட சேர்ந்து மக்களையும் நிறைய பொக்கிஷங்களையும் கடத்த ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் அதுக்கு ஜிங்னா கம்பெனின்னு பேர் வந்தது. ஓ, அப்புறம் என்னாச்சு? இவங்கள பத்தி அரசர்கிட்ட சொல்ல எங்க அப்பா சரியான நேரம் வர காத்திருந்தாரு. ஆனா போதுமான ஆதாரம் எங்க அப்பாக்கு கிடைக்கல. தலைநகரத்துல இளவரசர் குவிங் நிறைய உளவாளிகளை வச்சிருந்தாரு. நான் ஊருக்குள்ள நுழைஞ்சதுமே அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. போதுமான ஆதாரத்தை தேட போய் தான் நீ இப்போ மாட்டிக்கிட்டு நிக்கிற. அவங்கள என்னால ஜெயிக்க முடியாம இல்ல, அவங்க சரியான முறையில சண்டை போட மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா என்ன ஆதாரம் இருக்கு? கணக்கு புத்தகம், குவிங்னா கம்பெனியோட கணக்கு புத்தகம். இன்னொன்னு கேட்கட்டுமா? கேளு. எதுக்காக ஜெயின்சாங் உன்னை கொல்லாம விட்டாரு? உன்னை பார்த்துக்க எங்களையே காவலுக்கு வச்சாரு? அவங்களுக்கு எங்க அப்பானாலே பயம். ஏன்னா அவரும் முக்கியமான ஒரு அதிகாரி இல்ல. அந்த ஜீசான் மட்டும் எனக்கு கொன்னுட்டாருன்னு வச்சுக்கோ, எங்க அப்பா அவனை சும்மா விட மாட்டாரு. இப்ப அவங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அதனாலதான் அவங்க என்ன எதுவும் பண்ணாம இருக்காங்க. அதனாலதான் பாதுகாப்பை ஏற்பாடு பண்ணாங்களா? நடுவழியில எங்களை கொன்னுட்டு பொக்கிஷம் திருடு போனதா எல்லாரையும் நம்ப வச்சிருப்பாரு. அப்பதான் யாருக்கும் அவர் மேல சந்தேகம் வராது. நீ இவ்ளோ யோசிக்கிறனா உனக்கும் கொஞ்சம் அறிவு இருக்கு போல. சரி, இப்போ உனக்கு 2 வாய்ப்புகள் இருக்கு. ஒன்னு, அந்த பெக்கிங்க்கு திரும்ப போய் அந்த காவலாளிகளோட சாகிறது. இல்லனா குவிங்னா கம்பெனிக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்களை தேட எனக்கு உதவி செய்யறது. உனக்காக என்னோட உயிரை பணைய வைக்க விரும்பல. உயிரை பணைய வைக்க உனக்கு தைரியம் இல்லனா உன்னால எதுவும் சாதிக்க முடியாது. உண்மையை சொல்லணும்னா என்கிட்ட 3ஆவதா ஒரு வழி இருக்கு. என்ன வழி? எதுக்காக விளக்கு அணைச்சாங்க? 2 பேரும் பயங்கர வேகமா இருக்காங்கல்ல? அது ஆண் பெண் உறவுல மட்டும் எப்பவுமே இந்த மாதிரி ஒரு வேகம் இருக்கும். அதை தடுக்கவே முடியாது. அண்ணே, எனக்கு தூக்கம் வருது, தூங்கட்டுமா? உனக்கு ஒன்று நான் வச்சிருக்கேன். என்னது அது? பணமா? இவ்வளோ பணமா? அண்ணே, எதுக்குண்ணே எனக்கு இவ்வளோ பணம் கொடுத்துருக்கீங்க? அது வந்து என்ன உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா? இங்க பாருங்கண்ணே, நான் அந்த மாதிரி ஆள் கிடையாதுண்ணே. நானும் அந்த மாதிரி ஆள் கிடையாது. இது உனக்கும் உன்னோட தலைவனுக்கும் கூன் கொடுத்தது. என்னது குன்னா? நாம கிளம்புறதுக்கு முன்னாடி குன் என்கிட்ட இந்த பயணம் எப்படி முடிஞ்சாலும் சரி உங்க 2 பேரையும் கடைசி வரைக்கும் பாதுகாக்க சொன்னாரு. அது மட்டும் இல்லாம வேற வழி இல்லாம தான் உங்களை இதுல இழுத்து விட்டாராம். அதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னாரு. குன் இவ்வளோ நல்லவரா இருப்பாருன்னு எதிர்பார்க்கல. ஆனா இப்போ அவர் நேர்மையானவர்னு நான் நம்புறேன்.
என் குரு சார்பா நான் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் இதை ஏத்துக்கிறேன். போலாம் அண்ணா, கொஞ்சம் ஓய்வு எடுங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா தயங்காம என்கிட்ட கேளுங்க, கூப்பிடுங்க, வந்துடுறேன். ஐயோ என் காலு வலி தாங்க நான் பிடிச்சிக்கிறேன், கவலைப்படாதீங்க. வாங்க எந்திரிங்க, வாங்க. தப்பிச்சு ஓடிடலான்னு நினைக்கிறியா? எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன நீ அவமானப்படுத்துவ? நான் ஒன்னும் உன்னை அவமானப்படுத்தல. ஆனா நான் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா கொடுமைப்படுத்தல. எதுக்காக ஒரு மனுஷனை எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுத்துற? வலிக்குது. கடவுளே. சரி, நீ சொல்றத நான் கேக்குறேன். நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன். உண்மையாவா? சத்தியமா. சரி, வாக்கு மாறாத. இப்ப நீ எனக்கு என்ன கொடுத்த? இது நானே தயாரிச்ச ரகசியமான சக்தி வாய்ந்த விஷம். என் வாயில ஆட்டுப்புழுக்கைய போட்டுட்டு என்னை ஏமாத்தலான்னு பாக்குறியா? நீ சின்ன பொண்ணு. நீ என்ன நம்பலனா எழுந்திருச்சு நடந்து பாரு. அப்படி சொன்னா பயந்துருவனா? நீ எனக்கு அந்த கணக்கு புத்தகம் கிடைக்க உதவி பண்றேன்னு சொன்னா உனக்கு மாத்து மருந்து கொடுக்கறேன். நீ ரொம்ப கொடுமையானவ. உன்னை விட அந்த சீசனே எவ்வளவு பரவாயில்ல. பரவாயில்ல, நான் போய் தூங்குறேன். சூ, தெய்வமே, தயவு செஞ்சு என் கையை அவுத்து விடு. யாரையும் உயிரோட விடாதீங்க. கடைசியா இந்த இடத்தை கொளுத்திடுங்க. இங்க என்ன பண்ற? அவனை கொல்றதுக்கு எதுக்கு இவ்வளவு நேரம் எடுத்துக்கிற? உன்னதான் கேட்டேன். நீ வருவான்னு எனக்கு தெரியும்.
குருவே ஓடுங்க. பார்த்து ஜாக்கிரதை. போங்க, போய் எல்லாரையும் காப்பாத்துங்க. அவருடைய தியாகம் வீண் போகாது. பலிக்கு பலி, மரணத்துக்கு மரணம். வணக்கம் அரசே. பாடாத பறவைய வளர்க்கறதுல என்ன பயன் இருக்கு சொல்லு? எனக்கு வாழ தகுதி இல்ல. அவங்க உயிரோட இருந்தா நீ உயிரோட இருக்க மாட்ட. தமப்பா என் கிட்ட பாதுகாவலர்கள் தினமும் பயணிச்சுக்கிட்டே இருப்பாருன்னு சொன்னாரு. இப்படி பயணத்தில் அவர் இறந்துட்டா, எவ்வளோ தூரத்தில் இறந்துட்டாலும் அவரோட வீட்டுக்கு எடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருந்தாரு. ஆரம்பிச்ச இடத்துல முடிக்கணும்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அவரோட உடம்ப நம்மளால எடுத்துக்கிட்டு வர முடியல. என்னாலதான் உனக்கு. ஆமா, எல்லாமே உன்னாலதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறத தவிர உங்க ராஜ குடும்பத்துக்கு என்னதான் தெரியும். ஆனா யார் எந்த அதிகாரத்துல இருந்தாலும் மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யறதில்ல. குருவே இத குடிங்க. சு உங்களுக்கு. உங்களை நான் இதுல இழுத்திருக்க கூடாது. நீ போலாம். போறதா? எப்படி? நீ மறுபடியும் உங்க அப்பாவை தேடிக்கிட்டு போயிடுவா. ஆனா நாங்க, அந்த பாதுகாவலர்கள், எல்லாருக்குமே பிரச்சனை ஒன்னாலதான். எங்க அப்பா மூலியமா காவலாளிகளை மீட்டெடுக்கிற வழிய பாப்பேன். இப்பையில இருந்து இதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்படியா? அதான் அவங்களே சொல்லிட்டாங்கல்ல. வாங்க குருவே போலாம், வாங்க போலாம். குருவே வாங்க போலாம். இனி நம்ம 2 பேர் தான். வேற இடத்துக்கு போய் நம்ம பழப்பம் நடத்திக்கலாம். வாங்க. என்ன? எனக்கு அந்த விஷமுறிவை கொடு. என்கிட்ட இல்ல. உன்கிட்ட இல்லையா?
எவ்வளோ தைரியம் இருந்தா உன்னோட விஷத்தை நீ எனக்கு கொடுத்துருப்ப. நான் போய் சொன்னேன். நீ சாப்பிட்டது ஆட்டு புழுக்கதான். நல்ல வேளை விஷம் இல்ல. இப்பதான் நிம்மதியா இருக்கு. சூசன், நீ தான் என்னோட பரம்பரை எதிரி. கடவுளே, என் உடம்புல சோர்ந்து போச்சு. என்னால நடக்க முடியாது. கோடபன், நீ போ. முடியாது, முடியாது குருவே. நீங்க என்ன சொல்றீங்க? ஓ, நீங்க 2 பேரும் திட்டம் போட்டு என்ன போக வைக்கிறீங்கல்ல? நான் எதுக்கும் உதவ மாட்டேன்னு நினைக்கிறீங்க. உங்க 2 பேருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். நான் இல்லாம உங்களால பேக்கிங்க்கு போக முடியாது. உண்மைதான். நாட்டுவும் இப்ப பெக்கிங்ல தான் இருப்பாரு. நமக்காக அங்க காத்துக்கிட்டு இருப்பாரு. குருவை பார்க்க போறீங்களா? நான் இல்லாமையா? அப்ப யார் வந்து உங்களை காப்பாத்துவா? அப்படின்னா நீ போல. சிங்சென் மாகாணத்திலேயே ரொம்ப நல்லவன் யாருன்னா அது கோடிபாயின் ஒருத்தன் தான். அதான் உண்மை. ஆனா முதல்ல நான் பணத்தை சேமிக்கணும். நாம ஏதோ ஒரு காரணத்துக்காக இதை செஞ்சாகணும். உண்மைதானே குருவே? கூன், எல்லாம் தயாரா இருக்கா? இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? வீட்டில் யாராவது ஒருத்தர் இருந்துதானே ஆகணும். ஆனா நான்டோ அவங்களாம் வந்தா என் உயிரை விட்டாலும் விடுவனே தவிர நம்ம பாதுகாப்பு குழுவோட அங்கீகாரத்தை விட்டு தர மாட்டேன். கொன், ஈகிள் கிளாசன் வந்திருக்காரு. போய் என் மனைவி குழந்தைகளை வண்டியில ஏத்திக்கிட்டு பின் வழியா போங்க. சரி. கதவை மூடுங்க. அசையக்கூடாது. முட்டி போடுங்க. உட்காருங்க. அசையக்கூடாது. மதிப்புமிக்க ஆசான் நான். குன்னு எங்கேயோ ஓடி போக போறதா கேள்விப்பட்டேன். அதனாலதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். முன்னோரை வழிபட ஊருக்கு போறாங்க. ஆனா நான் இங்கதான் இருப்பேன். அப்படியா? நல்லது. எனக்கு தேவைப்படுறத குன் கொடுத்துட்டா இவங்க எல்லாரும் இங்கிருந்து போலாம். என்ன வேணும்? உன்னுடைய தலை. அப்படியா சொல்றீங்க? உங்களால அவ்வளவு சீக்கிரம் என் தலையை எடுக்க முடியாது. அப்படின்னா எங்களை எதிர்த்து போரிட நீ தயாரா இருக்க? நல்லது. இங்க ஒரு கிளர்ச்சிக்காரனா கிளர்ச்சி பண்ணணும்னு நினைச்சா நான் உங்க மொத்த பேரையும் கொன்னுடுவேன். இது தவறும் இல்ல, இதுக்கு எந்த தண்டனையும் இல்ல. போற உயிர் உனக்கு எதிராக போராடி போகட்டும். நீ தற்காப்பு கலையில கை தேர்ந்தவன். உன்னை நீ பாதுகாத்துக்க முடியும். இவங்கள பத்தி நினைச்சு பார்த்தியா? டாகோன், என்ன எதிர்க்கிற? நீ எனக்கு எதிராக வைக்கிற ஒவ்வொரு அடியும் உனக்கு மரணத்தை தான் கொடுக்கும். இப்பவும் தடுக்க நினைக்கிறியா? சூசுனோட பெரியவங்களையும் அதோட தலைவனையும் நீ என்கிட்ட ஒப்படைச்சின்னா உன்னோட குடும்பத்தை நான் விட்டுருவேன். அப்படி இல்ல, இவங்க இறுதி சடங்குக்கு தயாராரு.
எல்லாரையும் இழுத்துட்டு வாங்க. எந்திரிங்க. எழுந்திருங்க, எழுந்திருங்க. எல்லாரும் எழுந்திருங்க. சொல்றேன்ல. நடங்க. வேகமா நடங்க. வேகமா நடங்க. சொல்றேன்ல. போங்க. வேகமா போங்க. வேகமா நடங்க. நிக்காம போங்க. ஏய், நட. வேகமா போ. போங்க. முன்ன போங்க. நெல்லுங்க. எங்க போறீங்க? கோட்டைக்கு போறோம். போங்க. இவனை எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? இல்லைங்கய்யா. நெல்லு நெல்லு நெல்லு. நெல்லுன்னு சொல்றேன்ல. ஐயா, சந்தேகப்படக்கூடிய ஆளுங்களை விசாரிக்க இது ஆசான் நாவோட உத்தரவு. ஐயா, வண்டிக்குள்ள ஒரு பொண்ணு இருக்கு. பொண்ணை போய் எப்படி பாப்பீங்க? தள்ளி நில்லு. ஒத்துழைக்க மறுத்தா நீ சிறைக்கு தான் போகணும். என்ன இது? ஏய், நில்லு. நீ யாருன்னு சொல்லு. ஆதாரம் காட்டு. சரி சரி, இங்கெல்லாம் நிக்காத. கிளம்பு, போயிட்டே இரு. போன்னு சொல்றல. அம்மா, இந்த காவலாளி தான் சோதனை பண்ணணும்னு சொன்னாரு. என்னால தடுக்க முடியல. அப்படியா? இந்த உலகத்துல யாராலையுமே என்னுடைய அழக திருடிட முடியாது. ஷூவா? சொல்லுங்க. அவன்கிட்ட இப்ப கேளு, நம்ம போலாமான்னு. முதல்ல போங்கடா. கிளம்பு. நன்றிங்கய்யா, நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. முதல்ல யாரும் நிக்காதீங்க. போங்க. போடுங்களா? இந்த இடத்தை நான் விட்டு காலி பண்ணுங்க. போடுங்களா? போங்க. சரி சரி, நான் போறேன். அம்மா போக சொல்லிட்டாங்க. போங்க. அட தெய்வமே, அதுக்குள்ளே எழுந்திருச்சிங்க. இன்னும் இடம் வரவே இல்லையே. நான் மட்டும் எழுந்துக்கலன்னா மூச்சு முட்டி செத்துருப்பேன். உலக குளிக்க கூட மாட்டியா? குடபியான், சொல்லுங்க குருவே. கொன்னு இறந்த செய்திய எல்லாருக்கும் சொல்லி அனுப்பு. குருவே, நாம இப்ப கிளம்பலாம். நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி குண்டமாப்பா என்கிட்ட இந்த பயணத்தால என்ன நடந்தாலும் சரி, இந்த பயணம் முடிஞ்ச உடனே உங்களை விட சொன்னாரு. அது மட்டும் இல்லாம உங்களை இதுல இழுத்து விடுறத தவிர வேற வழியே தெரியலன்னு சொன்னாரு. உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்க சொன்னாரு. தலைவருக்கு பாதுகாப்பு கொடுங்க. போய் பாதுகாப்பு குழுவை காப்பாத்து. போடு சொல்றல. தாமாபாவோட தியாகம் வீணாகாது. நான் கண்டிப்பா அவனை பழி வாங்குவேன். பழி வாங்குறதுக்கு நேரம் எடுக்கும். நாம இப்போ அமைதியா இருப்போம்.
நாட்டும் சேசியும் நம்ம கண்காணிப்பில் இருக்காங்க. இதை நம்ம பயன்படுத்தி முதல்ல நம்ம எதிரியை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜெய்சனை நம்ம தொடர்ந்து கண்காணிச்சிட்டு வந்ததுல இளவரசர் குயிங்கோட அரண்மனைக்கு நிறைய பாதுகாப்பு இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. அதனால தாக்குறது சுலபம் இல்லாதது. அது மட்டும் இல்லாம அவன் வெளியே போகும்போது அவனை சுத்தி பாதுகாவலர்கள் இருந்துகிட்டே இருக்காங்க. அவனை தாக்குறது கல்லு மேல முட்டை வீசுறதுக்கு சமம். எப்படி இருந்தாலும் அவனை தாக்குறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைச்சே ஆகும். சைசன் சிவப்பு விளக்கு மாகாணத்துல அவனுக்கு நல்ல பேர் இருக்கு. சமீபத்துல யூசி விடுதியில இருக்க லியோ லஞ்சியோ மேல அவனுக்கு ஒரு கண்ணு. வாங்க 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 சீக்கிரம் உள்ள வாங்க. நிறைய எடுத்துக்கோங்க. லியோ லஞ்சியோ அழகானவள், திறமையானவள், புத்திசாலியும் கூட. அவளோட உண்மையான பேரு கேங். ஹான் ராணுவ நீலப்படையை சேர்ந்த கேங் வம்சாவளியை சேர்ந்தவ. பொய்யான குற்றத்தை அவ மேல சுமத்தி இளவரசர் குயிங் அவளோட வாழ்க்கையே கெடுத்துட்டாரு. சின்ன வயசுலயே அவளை விற்கப்பட்டு அவ விபச்சாரத்துல தள்ளப்பட்டிருக்கா. பல வருஷங்களா பல அவமானங்களை தாண்டி இப்போ ஜெய்சங்கா அவ கைக்குள்ள போட்டு வச்சிருக்கா. கண்டிப்பா அவ வேற ஏதோ திட்டம் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். நீங்களும் தான். பழி வாங்குறதுக்கு 2வது விதி, முடிஞ்சவரை நம்ம எதிரி பக்கத்தில் நெருங்கணும். நாம் அவனோட பலவீனத்தை கண்டுபிடிக்கணும். கோடுபன், உன்னோட வேலை என்னன்னா அந்த விடுதிக்கு எங்களை கூட்டிட்டு போற. தாராளமா, அது என்னுடைய ஊராச்சே. விபச்சார விடுதிக்கா? கவலைப்படாதீங்க சூ. உங்களோட கட்டுக்கோப்பான உடம்ப வச்சு யாரும் உங்களை விபச்சாரின்னு சொல்லவே முடியாதே. உன்ன இவங்களுக்கு நான் வேற திட்டம் வச்சிருக்கேன். நீ எங்களை உள்ள கூட்டிட்டு போனா மட்டும் போதும். என்னோட கருத்து என்னன்னா, உன்னோட உடம்பு, அழகு, வடிவம்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா உனக்கு அருமையான வேலை காத்துக்கிட்டு இருக்கு. இப்பெல்லாம் இங்க இருக்கிற வேலைக்காரங்களுக்கும் மரியாதையே தெரியறது இல்ல. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட அறைக்குள்ள வந்திருப்ப. லியோ, உங்க பட்டப்பேர் கேங் தானே? அன்ஹாரோட மஞ்சள் படையை சேர்ந்த வம்சாவளியை சேர்ந்தவங்க தானே நீங்க? வீண் பழியை சுமத்தி இளவரசர் குயிங் தானே உங்க வாழ்க்கையை சீரழிச்சாரு? ஜின்சான் தானே உங்களை இந்த விடுதியில் விபச்சாரியா வித்தாரு? அதனால தான் லியோ லாஞ்சுங்கிற பேர்ல நீங்க இங்க இருக்கீங்க. உனக்கு என்ன வேணும்? இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கணும். எதுக்காக ஜெயின்சானை நீங்க மயக்கி வச்சிருக்கீங்க? உண்மையா உங்களுக்கு என்ன வேணும்? லியோ, உண்மையை சொல்லணும்னா, நான் ஒரு பலம் வாய்ந்த பொண்ணா இல்லைனாலும் நான் தீர்க்க வேண்டிய பழிகள் நிறைய இருக்கு. ஆனா உனக்கு அளவுக்கு மீறி நிறைய தெரிஞ்சிருக்கு. கோவப்படாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. கிட்டத்தட்ட நம்ம 2 பேரும் ஒரே அணிதான். நீயும் இளவரசரை பழிவாங்க நினைக்கிறியா? எனக்கு வேண்டிய சில பேரோட உயிரை காப்பாத்துறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கேன். கேளுங்க, எனக்கு ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. இன்னும் 2 நாள்ல நாட்டு பாதுகாவலர் குடும்பத்துல இருக்கிறவங்கலாம் ஊரை விட்டு வெளியே கொண்டு போய் ரகசியமா கொல்ல போறானா. நமக்கான நேரம் வந்துருச்சு. உன்னோட திட்டம் தான் என்ன? திருடுறதா? அது மட்டும் கிடையாது. ஒரே கல்லுல 2 மாங்க அடிக்க போறேன். கோடுபன், சொல்லுங்க குருவே. எனக்கான ஆயுதங்கள் தயார் பண்ணு. என்னென்ன திருட சொல்றீங்களா? இல்ல, ஜாமாவை ஏத்து. சமைக்கிறதுக்கான எல்லாம் பொருளையும் வாங்கிட்டீங்களா? கொள்ள நான் வரதே இல்ல. இன்னும் அதிகமாவே. எழுதி கொடுத்து எதையும் மறந்துடாதீங்க. வாங்கிட்டு வர சொன்னா யாருமே வாங்கி தர மாட்டாங்க. தேவையா? தள்ளு. கீரை எல்லாம் அந்த பக்கம் இல்ல. இதுதான் இங்க இருக்குதுன்னே தெரியல. ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசமா? சரி, என்ன அந்த பக்கம் கொண்டு போய் விடுறேன். வா வா. சரி, வீட்டுல நேரம் எல்லாரும் வந்து செய்யறாங்க. எனக்கு யாருமே கொடுங்க. சரி. நிறைய வேலை இருக்கு. எல்லாமே ரொம்ப நானே அதிகமா இருக்கிற செய்ய மாதிரி வேண்டியதா இருக்கு. ஆ. வான், நான் தான். உங்களுக்கும் அந்த கடிதம் கிடைச்சதா? ஆமா, ஆமா. குன் இறந்து போயிருக்காரு. ஷுனாய் குழு மக்களும் காணாம போயிருக்காங்க. எனக்கு சுத்தமா ஒன்றும் புரியல. இதுக்கெல்லாம் காரணம் யாரா இருக்கும்? நம்ம 5 பாதுகாப்பு குழுவும் ஒரு சத்தியம் செஞ்சிருந்தோம். பேரழிவு அப்போ நம்மளே பாதுகாத்துட்டு இருந்தோம். அவங்களுக்கு உதவி பண்ணாம இருந்ததுக்கு கூன் நம்ம மேல வருத்தப்பட்டாரு. அவரோட ஆத்மா தான் பழிவாங்க இங்க வர வச்சிருக்கு. நாம இங்க வந்துட்டோம். என்ன நடக்க போதோ அது அதுபடியே நடக்கட்டும்.
இந்த மொத்த உலகத்திலையும் கத்தி மற்றும் புத்தி தற்காப்பு கலையோட ஆசான்கள் நாம. ஷுன்ஷுயு குழுவே மொத்தமா அழிஞ்சிருச்சுன்னா உங்களால உங்க பாதுகாப்பு குழுவை பாதுகாக்க முடியும் நினைக்கிறீங்களா? வான் ஊஹாங் தலைவர் ஹாய். உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? 5 தற்காப்பு குழுக்களும் ஒன்றாக இருப்போன்னு சபதம் எடுத்தது பொய்யா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்படியெல்லாம் இல்ல. ஆனா கூன், நீங்க இப்ப இறந்துட்டீங்களே. ஷீஷான் எதிர்த்து போராட எங்களை யார் இப்போ வழி நடத்துவா? கடவுள் அதுக்குன்னு ஒரு திட்டம் வச்சிருக்காரு. இந்த பரந்த உலகத்துல 5 பாதுகாப்பு குழுக்களோட பிரச்சனையை தீர்க்க அந்த கடவுள் ஒரு வீரனை படைச்சிருக்காரு. வீரனா? தங்கம் மற்றும் இரும்பு குதிரைகள், கொதிக்கும் தீ குழம்புகள். தங்கம் மற்றும் இரும்பு குதிரைகள், கொதிக்கும் தீ குழம்புகள். ஜின் டான். அப்படின்னா தலைவர்? ஆமா, நம்ம தலைவர். உங்களோட கண்டுபிடிப்பு கண்டிப்பா சரியாதான் இருக்கும். இந்த முறை எந்த விதமான தடங்களை சந்திக்க நாங்க தயாரா தான் இருக்கோம். இதன் மூலமா தான் நாங்க செஞ்ச குற்றங்களுக்கு எங்களுக்கு பரிகாரம் தேட முடியும். உண்மைதான். எங்களால முடிஞ்ச வரைக்கும் போராடுவோம். ஒரு நொடி கூட தயங்காம உயிரை கொடுத்தாவது உதவி பண்ணுவோம். அரசே, எனக்கு என்னவோ அந்த 4 பாதுகாப்பு குழுவில் இருக்கிறவங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரா தலைநகரத்தை விட்டு வெளியேறிட்டு இருக்காங்க. வாலாற்ற நாய் கூட உன்னை விட பயனுள்ளதா இருக்கு. அவங்கள பின்தொடர உடனே ஆள் அனுப்புறேன். நல்லா கேட்டுக்கோ. பாதுகாப்பு குழுவில் இருக்கிறவங்க எல்லாம் போயிட்டாங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கொலை பண்ணிட்டு, சரியா? ஆனா நான் இப்ப போயிட்டா சூசனும் மத்தவங்களும் இங்க வர வாய்ப்புகள் இருக்கே. யாராலையும் எங்க அப்பாவை வீழ்த்திட முடியாது. அந்த சாதாரண பொண்ணால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. நீங்க சொல்றது சரிதான் அரசே. ஆனா நீ ஆசான்னா, நீ எதையுமே இது வரைக்கும் உருப்படியா பண்ணதில்ல. அரசே, இந்த முறை அந்த மொத்த பாதுகாவலரையும் நான் கொண்டு வருவேன். அரசே, லியோ இதை உங்களுக்காக அனுப்புனாங்க. இன்னைக்கு இரவு நாங்க வருவேன்னு லியோ கிட்ட சொல்லிடுங்க. உத்தரவு. நீ எதுக்காக இன்னும் இங்க நின்னுட்டு இருக்க? நான் ஆசான்னா, இந்த முறை ஏதாவது தப்பு நடந்துச்சு அப்படின்னா நீ திரும்பி வரணும்னு அவசியம் இல்லை. உத்தரவு அரசே. ஐயா, சரிங்க ஐயா, சரி. ஐயா, இங்க வாங்க. வாங்கய்யா, நல்லா இருக்கும். ஆசான் பேலே, ஒரு வழியா நீங்களும் இங்க வந்துட்டீங்க. வாங்க, உள்ள வாங்க.
வேகமா வா. நேரம் ஆயிடுச்சுல கிளம்பு. ஆசான் பேலர், இப்ப உள்ள வராதீங்க. நீ ஒரு குறும்புக்கார பொண்ணு. இன்னைக்கு நீ என்ன விளையாட போற? ஆ? உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும். ஓ கேளு. எப்ப பார்த்தாலும் ஏன் உங்க கூட ஒருத்தர் வச்சுக்கிட்டே இருக்கீங்க? என் கூட நீங்க சந்தோஷமா இருக்கும்போது கூட அவரும் இங்கேயே இருக்கணுமா என்ன? அப்படி இருந்தா நாம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அதெல்லாம் எதுக்கு? அவனை நீ எதுவும் கண்டுக்காத. என்னதான் நானும் ஒரு விபச்சாரியா இருந்தாலும் நானும் ஒரு பொண்ணு தானே. எனக்கும் வெக்கம் சுயமரியாதைலாம் இருக்குல்ல. நான் பயந்து அரை மனசோடு தான் உங்க கூட இருக்கணும். என்னால உங்க கூட சந்தோஷமா இருக்க முடியாது. உங்க கூட நான் ஒழுங்கா சந்தோஷமா இருக்க முடியலன்னா அப்புறம் நான் வாழ்ந்த என்ன பிரயோஜனம்? சரி, இன்னைக்கு நீ சொல்றத நான் செய்யறேன். ஐயா, வெளியே போ. உத்தரவு. ரொம்ப நன்றி ஆசான் வேலையர். எங்க இருந்து இந்த பிச்சைக்கார உள்ள வரா? வெளியில போ. சரியான நாத்தம். இவன் மேலதான். இந்த மூங்கில் கட்டைகளோட இந்த சிவப்பு விளக்கு பகுதி எப்படி இருக்குன்னு நான் பார்க்க வந்திருக்கேன். நீல செங்கலாலையும் தங்க கற்களாலையும் கட்டப்பட்டிருக்கு. பரந்த மாடியோட சிவப்பு விளக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கு. பாடுற பாட்டை ஒழுங்கா பாடு. நல்லா பாடினா உனக்கு நான் காசு கொடுப்பேன். ஐயா, கரியோட 2 பன்னும் சேர்த்து தரீங்களா? உனக்கு அடிதான் கொடுப்பேன். எதை பத்தி பேசுறது? 3 ராஜாங்கத்தை கொண்ட ஹாங்காய் பரம்பரை ஜூயுவால் தோற்கடிக்கப்பட்டார்கள். அவர் நல்லவரோ கெட்டவரோ அது நமக்கு தேவையில்ல. ஆனா அவர் கண்டிப்பா தண்டிக்கப்பட வேண்டியவர். அதிகாரத்துக்காக அவர் பொய் சொன்னாரு. சட்டவிரோதமா அவர் கடத்தல்ல ஈடுபட்டாரு. என்ன சொல்ற நீ? ஆமா, ஒரு பிச்சைக்காரனா இந்த உண்மையை கூட சொல்லக்கூடாதா என்ன? ஜெயிலுக்கு போக ஆசைப்படுறியா என்ன? ஐயா, உங்களுக்கு தைரியம் இருந்தா என்ன புடிங்கலாம் பார்க்கலாம். ஏய் நில்லு, ஓடாத. ஏய் நில்லு. ஆசான் பேலர், உங்களுக்காக ஒரு ஆச்சரியமூட்டுற விஷயம் வச்சிருக்கேன். உண்மையாவே நீ குறும்புக்கார பொண்ணுதான். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. உதவி பண்ணுங்க, யாராவது உதவி பண்ணுங்க, உதவி பண்ணுங்க. நில்லு. யாராவது உதவுங்க, யாராவது உதவுங்க. ஓடாத. எனக்கு யாராவது உதவுங்க, எனக்கு யாராவது உதவி பண்ணுங்க, உதவி பண்ணுங்க. நான் மறுபடியும் வேட்டைக்கு போறேன். நீங்க 2 பேரும் பத்திரமா இந்த இடத்த பாத்துக்கோங்க. நாங்க பாத்துக்கிறோம். என்ன இது? உன்னுடைய முகம் அடச்சே. யார் நீ? உன்னை சுலபமா என்னால கொல்ல முடியும். உன்னால ஏற்கனவே ஒரு முறை இறந்துட்ட. மறந்துட்டியா நீ? 8 வருஷத்துக்கு முன்னாடி கென் கூட்டத்துல 13 பேரை கொன்னீங்களே. கேங்கோட பொண்ணு விபச்சார விடுதியில விட்டீங்களே. இந்த 8 வருஷமா இந்த அவமானத்துல தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உன்னை பழி வாங்க தான் இந்த நகரத்துக்கே நான் வந்தேன். நீங்க எல்லாம் யாரு? ஓ, எல்லாத்தையும் மறந்துட்டியா? என் பேரு ஜின். உனக்கு எல்லாத்தையும் ஞாபகம் வைக்கிறேன். போதும், நிறுத்துங்க பேலர். வேண்டாம், சொன்னா கேளுங்க. ஆசான் பேலர், சொன்னா கேளுங்க, மெதுவா. இந்த அடி லூயிக்காக, இந்த அடி கூனுக்காக, இந்த அடி டாமாப்பாக்காக. வேணாம் வேணாம், நிறுத்து. என்ன மன்னிச்சிரு, எதுவும் செஞ்சிடாத. என்ன எனக்காக அடிக்கவே இல்லையே. தயவு செஞ்சு அடிக்காத. நம்ம பேசி தீர்த்துக்கலாம். நீ மட்டும் என்ன உயிரோட விட்டுட்டா நீ என்ன கேக்குறியோ அதை நான் உனக்கு தரேன். குங்னாவோட கணக்கு புத்தகத்தை கொடு. கொடு சீக்கிரம். கணக்கு புத்தகமா? எந்த புத்தகம்? என்ன ஏமாத்த பார்க்காத. சரி சரி, நான் தந்துடுறேன். புத்தகம் என் வீட்டுல இருக்கு. ஆள் அனுப்பி எடுத்துட்டு வர சொல்றேன். என்ன அடிக்காத.
எவ்வளவு தைரியம் இருந்தா எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்த பார்த்திருப்பீங்க. இங்கேயே இருங்க, இப்பவே மொத்த படைய வர வச்சு உங்களை காலி பண்றேன். இவ ஒருத்தி சாகடிக்காம விட மாட்டேன். கடவுளே, அங்க பாருங்க, சண்டை போடுறாங்க. வேண்டாம், சண்டை போடாதீங்க, சண்டை போடாதீங்க. எல்லாரும் ஓடுங்க. எல்லாரும் ஓடி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சீக்கிரமா போங்க. நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? சீக்கிரமா போ. சீக்கிரமா வெளியே போ. ஓடு. உதவி பண்ணுங்க, யாராவது உதவி பண்ணுங்க, உதவி பண்ணுங்க, எனக்கு உதவி பண்ணுங்க. போடுங்க, நல்லா போடுங்க, அப்படியே போடுங்க, விடாதீங்க. அப்படியே மூஞ்சிலே கொடுங்க. ஆசான் பெய்லரோட கட்டளைப்படி குன் குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் சாக போறீங்க. கொல்லுங்க. அவங்கள கொல்லுங்க. சகோதரர்களே, தாக்குங்க. கடவுளோட அருளால அரசர் அறிவிச்சது என்னன்னா, குயினோட இளவரசர் குயிங், தலைமைச் செயலாளர் பெய்லர் ஜெய்ஷன், தளபதி நேட்டு 3 பேரும் இணைஞ்சு குயிங் நாங்கிற கம்பெனியை நடத்தினாங்க. அவங்க சுய லாபத்துக்காக மக்களை ஏமாத்தியிருக்காங்க. அவையின் தீர்ப்புப்படி ஜெய்ஷனுக்கும் நேட்டுவுக்கும் 80 சவுக்கடிகளும், குயிங்னா கம்பெனியில மக்களை ஏமாத்தினதுக்காக சிறை தண்டனையும் வழங்கப்படுகிறது. தன்னுடைய மகனுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்பிக்காததால இளவரசருக்கு 50,000 அபராதம் விதித்து இந்த அவை தீர்ப்பளிக்கிறது. அப்பா, அப்பா எனக்கு உதவி பண்ணுங்க. அப்பா எனக்கு உதவி பண்ணுங்கப்பா. அப்பா உதவி பண்ணுங்க. அப்பா உதவி பண்ணுங்க. குருவே, பொறுமையா வாங்க. உங்களுக்காக நான் அந்த இடத்துல காத்துக்கிட்டு இருக்கேன். போலாம்.